முதல் டியூட் வரை 2025 100 கோடி வசூலை வாரி சுருட்டிய தமிழ் படங்களின் லிஸ்ட் இது. தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு 100 கோடி வசூல் படங்களை கொடுத்திருக்காரு பிரதீப் ரங்கநாதன். அவரை மாதிரி வேறு எந்தெந்த ஹீரோக்கள் எல்லாம் 100 கோடி வசூல் அள்ளியிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் பெருசா எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் சொதப்பினாலும் யாருமே எதிர்பாராத படங்கள் எல்லாம் ஹிட் அடிச்சிருக்கு. அந்த வகையில இந்த வருஷம் தமிழ் சினிமா மொத்தம் 100 கோடி வசூல் படங்களை கொடுத்திருக்கு. அதுல பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அஜித் குமார் 100 கோடி வசூல் படங்களை கொடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், தனுஷ் போன்ற ஹீரோக்கள் எல்லாமே 100 கோடி வசூல் படத்தை கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு முதல் 100 கோடி வசூல் படத்தை கொடுத்தது அஜித் தான். அவர் நடிப்புல கடந்த பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 137.5 கோடி வசூல் செஞ்சது. லைகா நிறுவனம் தயாரிப்புல உருவான இந்த படம் 137 கோடி வசூல் செஞ்சும் தோல்வி படமாவே அமைஞ்சது. 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவோட முதல் பிரம்மாண்ட வெற்றி படம் அப்படின்னா அது டிராகன் தான். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 151 கோடி வசூல வாரி குவிச்சது. அஜித் நடிப்புல இந்த ஆண்டு ரிலீஸ் ஆன இரண்டாவது படம் குட் பேட் அக்லி. முயற்சி தோல்வியால இந்த படத்துல கில்லி மாதிரி சொல்லி அடிச்ச அஜித் பிளாக் பஸ்டர் வெற்றியை ருசிச்சாரு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 243 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு அஜித்தோட கெரியர்லயே அதிக வசூல் செஞ்ச படமா மாறுச்சு. 100 கோடி கிளப்ல இந்த ஆண்டு 4ஆவதா நுழைந்த படம் குபேரா. பாக்ஸ் ஆபீஸ்லயும் 135.76 கோடி வசூல வாரி குவிச்சு வெற்றி பெற்றது. 2025ஆம் ஆண்டு 100 கோடி கிளப்ல இணைந்த 5ஆவது படம் தலைவன் தலைவி. இந்த படம் 100 கோடிக்கும் மேல வசூல் செஞ்சத படக்குழுவே அறிவிச்சாங்க. 2025ஆம் ஆண்டு ஒரே நாள்ல 100 கோடிக்கும் மேல வசூல் அள்ளிய படம் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் நடிச்ச கூலி படம் தான். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்ச இந்த படம் கடந்த ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வந்தது. முதல் நாளே 100 கோடிக்கும் மேல வசூல் செஞ்ச இந்த படம் உலக அளவுல இறுதி வசூலா 537 கோடி வசூல் செஞ்சது. இந்த ஆண்டு 100 கோடி வசூல் கிளப்ல இணைந்த மற்றொரு திரைப்படம் மதராசி. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ருக்மணி வசந்த் நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சத படக்குழுவே அறிவிச்சாங்க. 100 கோடி கிளப்ல லேட்டஸ்டா இணைஞ்சிருக்கிற திரைப்படம் டியூட். இந்த படத்தை கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோகிணி, டிராவிட் செல்வம் அப்படின்னு மிக பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆன 6 நாட்கள்ல 100 கோடி வசூல் அள்ளியது.